friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என் மாமா வந்து எனக்கு ஒரு gift பண்ணியிருந்தாரு, லைட் ஸ்டாண்டு. அதாவது டிக்டாக் எடுக்கிறதுக்கான அந்த லைட்டிங் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். அதை கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் எனக்கு அதை ஃபிட் பண்ண தெரியாது, மாமாவை தான் ஃபிட் பண்ண சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி. இன்ஜினியரிங் வந்து இன்றைக்கி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்றைக்கி தான் மெக்கானிக்கல் ஒர்க் பார்க்க போகிறாரு. அதை நம்மளும் பார்க்க போகிறோம். எப்படி அதை ஃபிட் பண்ணுறதுங்கிறத தான் நீ காமிக்க போகிறேன். அதோட ப்ரைஸ் வந்து நான் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க என்கிட்ட. அது ப்ரைஸ் எனக்கு தெரியல, ஏன்னா நான் புக் பண்ணலை. அது அவர் கிஃப்டாக கொடுத்ததுங்கிறதுனால அவர்கிட்ட தான் கேட்கணும். வாங்க அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அவர் எப்படி ஃபிட் பண்ணுறாருன்னு பார்த்து அதையும் கற்றுக்குவோம். எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறதையும் கற்றுக்கலாம். மிஸ்டர் ஜான் பிரிட்டோ, இது எங்கே வாங்கினீங்க, இதோட ப்ரைஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் மற்றவங்களும் வாங்கிக்குவாங்க. பார்க்குற வியூவர்ஸும் கேட்டாங்க. ஆக்சுவலி இது நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். எவ்வளோ ப்ரைஸு? 999 ரூபா ஆஃபரில். 1400 ரூபா இப்போ ஆஃபர் போட்டாங்க. 999 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணேன். ஓ, இதை நீ ஈஸியாக ஃபிட் பண்ணலாம். எனக்கு நான் அதாவது ஃபிட் பண்ணி அதில் ஏதாவது போச்சுன்னு இது மட்டும் தான் நீ ஃபிட் பண்ணிருக்க எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், அது கஷ்டம். அதுக்கு ஃபிட் பண்ணும் போதே பயந்துக்கிட்டே பண்ணேன். அது வேற அந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கா வளைய மாதிரி. ஐயோ இது என்ன வளையுதா உடையுதா அப்படியே இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, ஒரு ஸ்டாண்டு என்ன, இது வந்து அந்த லைட்ல செட் பண்றது, இது மொபைல் செட் பண்ணிக்கிறதா, இது எல்இடி லைட். இதுல வந்து 3 அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது 3 தான் இருக்கும், ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் இது இப்படி பண்ணிட்டியா, இது பண்ணிட்டு உனக்கு இங்கேயே ஒன்று இருக்கும். இது நல்லா ஃபுல்லாக டைட் வச்சுக்க. ஓகே, இது இந்த மாதிரி ஆடக்கூடாது, உனக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது வந்து உன் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றிக்கலாம். இதையும் ஏற்றிக்கலாம். இங்கே ஒன்று இருக்கும், மொத்தம் எவ்வளோ இருக்கும், இங்கே ஒன்று இருக்கு. ஏய் பரவாயில்லப்பா, நல்லா லாங்காக இருக்கு. எவ்வளோ ஹைட் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கட்டில் ஹைட்டு இருக்கு பாருமா. வாவ், சூப்பர். கரெக்டாக ஒரு கட்டில் ஹைட்டு அதுதான் அடிக்கலாம். அவ்வளோ தேவையில்ல, ஜஸ்ட் இது அவ்வளோதான். இது ரெண்டையும் டைட் வச்சுக்க. இப்போதைக்கு தேவையில்லைங்கிறதுனால இது ரெண்டையும் டைட் வச்சுக்கிட்டேன். இதுதான் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அங்கிட்டு தான் ஆடும். இது எதுக்குன்னா அந்த லைட் வந்து இப்போ வைக்கிற பண்ணி கீழே வைப்பல சமையல் செய்கிறப்ப, அதுக்காக இது ஃப்ளெக்சிபிலிட்டி. ஜூமிங் பண்ணி காமிச்சுக்கிறதுக்காக. ஜூமிங்கில் லைட்டை கீழே இறங்கி காட்டலாம். அடுத்தது வந்து இதாக இருக்கு. இது வந்து இந்த இடம் இருக்காரு, ஜஸ்ட் இது லாக் அண்ட் கீ மாதிரி. ஓகே, லாக் மாதிரி தான், லாக் ஆகிக்கும். அவ்வளோதான், எடுக்க முடியாது. ஸ்ட்ராங்காக நினைக்கும், இந்த தூக்க முடியாது. ஓகே, இதை பண்ணிட்டு இதில் நீ இதை ரொட்டேட் பண்ணிட வேண்டியதான். நீ வச்சு வேண்டியதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ உனக்கு வந்து கேட்டல, இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இந்த ஒரு இப்படி உனக்கு மேலே அடிக்கிறது, சைடில் அடிக்கிறதுக்கு, இப்படி அடிக்கிறதுக்கு, இதுதான், வேற ஒன்றும் இல்லை. அது இதுவும் நீ டைட் வச்சுக்கலாம். இப்படி கீழே வைக்கிறானா இப்படி டைட் வச்சுக்கலாம். ஓகே 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 ஓகே. இப்படி மேலே எடுத்தானா மேலே இப்படி டைட். யூசர் ஃப்ரெண்டு தான், யூசர் ஃப்ரெண்ட்லி. அது ஒன்று தானே. இது வந்து என்னன்னா, இன்னொரு விஷயம், நம்ம வந்து பிளக் டைப்ல வாங்கணும்னு வச்சு நம்மளால அங்கங்கே கொண்டு போக முடியாது. இது யூஎஸ்பி டைப்பு. பவர் பேங்க் இருக்குன்னு வச்சு பவர் பேங்கில் போட்டுக்கலாம். ஸோ உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரு, நான் என்னோட சார்ஜர் ஹெட்டை வச்சு போட்டு தரேன். நார்மலாக சார்ஜர் ஹெட்டே போட்டுக்கலாம். இதுக்குன்னு தனியாக பிளக்லாம் வாங்க தேவையில்ல. வாவ், முன்னாடி நீ கர்ப்பா தெரியல, முன்னாடி வந்து நீ நல்லா இல்லையே தெரியும். ஓகே, நல்லா இருக்கே. லைட்டிங் நமக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்கும். இது எல்லோ கலர். இது எந்த எல்லோ கலர்? இது வந்து ப்ளூ கலர். இதுதான் டிம்.
இது ஒயிட் ஒயிட் எல்லோ. ஏய் சமையா இருக்கு. ஓகே ஓகே தேங்க் யூ. லவ் யூ. நான் தேங்க் யூ சொன்னேன். ஏய் உங்களுக்கு வேர்த்துச்சு. ஐயோ பாவம். இன்ஜினியர் வேலை வாங்குற. இதுலயே ப்ளஸ் பண்ணிக்கலாமோ உனக்கு? ஆமா. இங்க பாரு மைனஸ் 1 பண்ணலாம். வாவ் சமர்ல அதாவது இருக்கிற பிரைட்னஸ்லயே அதை ஒயிட்டை வந்து கம்மி பண்ணிக்கிட்டேயும் வரலாம், அதே பிரைட்னஸ் ஆக்கிட்டும் போகலாம். வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர். இது ஆக்சுவலி எங்களோட ரூம் லைட். ஆமா. வாவ். ஏய் எல்லோலயும் எல்லாத்துலயுமே அப்படி. அதான் ரொம்ப பிரைட்டா கொண்டு. அதாவது இப்போ லைட் ஆஃப் பண்ணுங்களேன். நம்ம லைட் ரூம் லைட் ஆஃப் பண்ணுங்க. நம்ம ரூம் லைட் ஆஃப் பண்ணுங்க. இப்போ ஆன் பண்ணுங்க. இப்பயா இந்த லைட்லிங்லாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. மூஞ்சி மட்டும் பிரைட்டா தெரியணும், மற்றெல்லாம் இருட்டா தெரியும் அப்படி சொல்ற மாதிரி இருக்குது. பரவாயில்லையே மேக்கப் எல்லாமே இவ்வளோ ஒயிட்டா தெரியுதேன். இல்லை மாத்திட்டேன். அங்கே பேர் இதெல்லாம் நம்ம ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணுவோம். பிரைட்னஸ் நாங்கள் பண்ணிட்டீங்களா பார்ப்போம். பட் இப்போ நம்ம வந்து நம்ம இருக்கும் போதே அவங்க நல்லா இருக்குல்ல? வாவ். சரி ஓகே சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். இந்த செஞ்சா எப்படியே சொல்லுங்க. நீ வாயம்மா ஃபுல்லாக வேர்த்துருச்சு. பரவாயில்ல குளிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எங்க வாங்கணும்னு சொல்லி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் வாங்கிக்கோங்க. எந்த பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது, நான் ரொம்ப சர்ச் பண்ணி வாங்கினேன். இது நல்லா இருந்துச்சு, அதாவது லோ காஸ்ட்ல ஒரு நல்ல லைட் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து நான் ரொம்ப நாளாக இது பண்ணிட்டு இருக்கேன். பட் அப்பெல்லாம் வந்து இதோட ரேட் வந்து ரொம்ப கூட போட்டுட்டு இருந்தாங்க. கொரோனா டைம்ல இருந்து கேட்டுட்டு இருக்கா. ஆமா. சரி ஓகே பாய்.